லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்கமா வருமா அந்த கேள்விக்கு தான் நம்ம இந்த பதிவில் பதில பார்க்க போகிறோம். அதாவது ஒரு லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட், ஒரு அமௌண்ட்டை நம்ம ஒரு லோனா ஒரு பேங்க் மூலமாகவோ அல்லது ஒரு நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ அல்லது பிரைவேட் செக்டார் மூலமாகவோ ஒரு லோன் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம திருப்பி கொடுக்கணும். திருப்பி பேமெண்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்குமே தவிர அதுல வர்ற இன்கம் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் எந்த ஒரு வகையிலும் இன்கமா கருதப்படாது. ஆனா அந்த லோனை நீங்க வாங்கி ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அல்லது ஒரு வியாபாரத்தை பெருக்குறீங்க அப்படின்னா அதுல வர்ற இன்கம் டாக்ஸபிள் இன்கமா கருதப்படும். அதே மாதிரி லோன் நீங்க இன்னொருத்தருக்கு ப்ரொவைட் பண்றீங்க, அந்த லோன் ப்ரொவைட் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் உங்களுக்கு ரிட்டர்ன் வருது அப்படின்னா அது பிசினஸ் இன்கமா இன்ட்ரெஸ்ட் இன்கமா கருதப்படும். அதனால இதை நம்ம பொறுத்து லோன் இன்கம், அதாவது லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட், லோன் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம யாருக்காவது லோன் ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி வாங்கணும். இது கொடுக்கறதும் வாங்குறதும் எந்த ஒரு விதத்திலையும் எக்ஸ்பென்சஸாவோ இன்கமாவோ கருதப்படாது. அதுல வர்ற இன்கம், லோன் மூலமா வர்ற இன்கம் நமக்கு டாக்ஸபிள் இன்கமா கருதப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.